பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமா தான் போய் கொண்டிருக்கிறது. இப்போ பலஸ்தீன்ல என்ன நடக்குதுன்னா, கடைசியா அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாதை தான். இந்த பாதையால தான் அவங்களுக்கு எந்த உதவி போகணும் என்றாலும் அங்கிருந்த மக்கள் வெளியாகணும் என்றாலும் ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது. அந்த பாதையை இப்போ இஸ்ரேல் தன்வசப்படுத்தி கொண்டு அந்த பாதையை மூட போறாங்க. தற்காலிக யுத்த நிறுத்தம் வாரத்துக்கு முதல்லையே காசா மக்களை தடிமைப்படுத்தப்படுறது. காசா வடக்கிலிருந்து தெற்குக்கு போறதுக்கு ஒரே ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை இப்போ காசா செக் பாயிண்ட் அமைக்க போறாங்க. அந்த பாதையில் நேற்றிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி மக்கள் வரலாம். ஆனா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி யாரும் போக முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் தடைபட போகுது. அந்த செக் பாயிண்ட் அமைச்சதுக்கு பிறகு வடக்கிலிருந்து தெற்குக்கோ தெற்கிலிருந்து வடக்குக்கோ எந்த மக்களும் போக முடியாது. காசாவோட வடக்கு பகுதியில வான்வழி தாக்குதல், தரை வழி தாக்குதல், கடல் மார்க்கமாக தாக்குதல் என்று எல்லா திசைகளிலும் அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இந்த பாதையை மறைச்சு அவங்கள பிளாக் பண்ண போறாங்க. அவங்க எந்த பக்கமும் போக முடியாது. அவங்க வடக்குல இருந்து தெற்குக்கு வந்தாலும் இங்கேயும் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படலை. எல்லா இடங்களிலும் பலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் உத்தரவாதமும் இல்லை. அரபு நாடுகளும் சரி, உலக நாடுகளும் சரி, பலஸ்தீனுடைய விஷயத்திலே வெறும் பேச்சுவார்த்தை அளவில் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது தவிர எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை இறுதியாக எங்கு சென்று முடிய போகிறது என்பதை பார்க்கலாம்.